ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்த குடும்பஸ்தன் படம் வந்து நான் போய் பார்த்துருந்தேன். படம் அந்த படத்தை பற்றின ஒரு ரிவ்யூ தான். மெயினாக எதுக்காக இந்த படத்தை பற்றின ரிவ்யூ நான் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் வந்து உண்மைக்குமே அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படமாக தான் இருக்குது இந்த குடும்பஸ்தன் படம். மணிகண்டன் வந்து என்ன மாதிரி கதைலாம் சூஸ் பண்ணுறாருன்னே கணிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராகவே அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டாகவே குட் நைட்டோ இல்லை லவ்வரோ இந்த மாதிரி மூவிகள், இந்த மாதிரி வித்தியாசமான கான்செப்ட்லாம் எங்கேருந்து பிடிக்கிறான்னு தெரில. அவருக்கும் இந்த மாதிரி டேரக்டர்னா எப்படி அமைதாங்கன்னு தெரில. ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு புது புது ஸ்கிரிப்டாக அவர் சூஸ் பண்ணி படத்தை வந்து நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து குடும்பஸ்தன் படம் வந்து உண்மைக்குமே நல்லாவே இருக்குது. ஃபேமிலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு காமெடி மூவி தான் இந்த குடும்பஸ்தன் மூவி. இதில் மெயினாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நக்கலைட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய மேஜர் அதில் நடிச்சிருக்கிற எல்லாருமே இதுலேயும் வந்து இன்வால்வ் ஆகி தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. மெயினாக வந்து எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமெடி சென்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு விதமான காமெடி ஒன்று பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே சிரிப்பு, அதாவது ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு அந்த காமெடிகள் வந்து இருந்தது. கொஞ்ச நேரம் கூட சலிக்காத அளவுக்கு தான் அந்த படம் வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க கேரக்டரை வந்து அவங்க வந்து கரெக்டாக நடிச்சிருக்காங்க. யாருமே இதில் குறையோ அந்த மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் என்னென்ன ஒரு கேரக்டர் இருக்குமோ அதை எவ்வளோ நல்லா நடிக்க முடியுமோ அந்தளவுக்கு அதை ஒரு நேச்சுரலாகவே நடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்து ஒரு குடும்பஸ்தனாக ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படிலாம் முன்னேறி எதில் நிறைய தடைகளை தாண்டி எப்படிலாம் வருவானோ அதெல்லாம் மீன் பண்ணி நல்லா ஒரு ஃப்ளோவாக எடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறமா எல்லாத்துக்குமே இந்த கடன் மட்டும் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிற அந்த இது வந்து கண்டிப்பாக தோணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. கடன் வாங்கிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அதுக்கு ஒரு கடன், அதுக்கு அடுத்த ஒரு கடன், இந்த மாதிரி கடன் ஆகி எப்படிலாம் சிச்சுவேஷன்லாம் அப்படி மாட்டிக்கிட்டு தவிக்கிற மாதிரி தான் இந்த படம் வந்து இருந்துச்சு. ஸோ ஒரு காமெடியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த ஒரு குடும்பஸ்தன் படம் வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் அடிச்சிருக்கு. எல்லா பக்கமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். இப்போ குடும்பங்கள் எல்லாருமே வந்து போய் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த படத்தை வந்து ஒரு வாட்டியாவது நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இதுதான் இந்த படத்தோடைய என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.